ஒரு பெரிய ஊர்ல ஒரு சோம்பேறி திருடன் இருந்தான். வேலைக்கு போகாம அங்க இங்க திருடிட்டு சுத்திட்டு இருந்தவனை பிடிக்க ராஜா ஒரு புத்திசாலியான தளபதிய அனுப்புனாரு. தளபதி செம ஸ்ட்ரிக்ட். எல்லா இடத்துலயும் படை வீரர்கள் போட்டதால திருடனால அங்க கைவரிசைய காட்ட முடியல. அதனால ஒரேடியா பெரிய லெவல்ல திருடிட்டு இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு பிளான் பண்ணி கோவில் நகைகளையும் ஒரு சாமி கிரீடத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டான். ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு ஆலமரத்தடியில சாமியார் வேஷம் போட்டு படுத்துட்டான். மறுநாள் காலையில மக்கள் அவனை பார்த்து நிஜமான சாமியார்னு நினைச்சு ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு இது வசதியா போச்சு. வர்றவங்க தர்ற சாப்பாடும் காசும் வச்சு ஜாலியா அங்கேயே குடிசை போட்டு செட்டில் ஆகிட்டான். ஆனா அந்த தளபதி விடல. ஒற்றர்கள் மூலமா விஷயம் தெரிஞ்சு மாறு வேஷத்துல அங்க வந்தாரு. கூட்டத்துல நின்னுக்கிட்டு, இந்த சாமியார் பெரிய ஆளுப்பா, நான் கேட்டதையெல்லாம் மந்திரத்துல வரவழைச்சு தருவாரு. இப்ப கூட பாருங்க, நம்ம கோவில்ல காணாம போன கிரீடத்தை இவரு வரவழைப்பாருன்னு ஏத்தி விட்டாரு. திருடனுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ நாம வரவழைக்கலன்னா நம்மள போலி சாமியார்னு அடிப்பாங்க. அதுக்கு பதிலா ஒளிச்சு வச்சிருக்க கிரீடத்தை எடுத்துட்டு வந்து மேஜிக் மாதிரி காட்டி நல்ல பேர் வாங்கிடலான்னு நினைச்சு உள்ள போய் நிஜ கிரீடத்தை எடுத்துட்டு வந்தான். அவன் எடுத்துட்டு வந்த கிரீடம் தான் திருட போனதுன்னு உறுதி பண்ண தளபதி டக்குன்னு அவன் ஒட்டத்தாடிய பிடிச்சு இழுத்தாரு. திருடனோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு. கடைசியில தளபதி மக்கள் கிட்ட யார் என்னன்னு விசாரிக்காம வேஷம் போடுறவங்கள எல்லாம் நம்பாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு திருடனை அள்ளிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் கதை.